வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போ வலது பக்கம் பார்த்துட்டு இருக்கிற இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்பாட்டோட சார்ட்டு. இதில் இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, S2க்கும் S3, அதாவது சப்போர்ட் 2 சப்போர்ட் 3க்கு இடையில 50%ல் எப்போதுமே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ஆப்ஷனில் பையராக இருந்தீங்கன்னா அல்லது செல்லராக இருந்தீங்கன்னா, இதில் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் குயிக்காக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல அது வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு கரெக்டாக இந்த லைட் ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விவாப்பு. விவாப்பு எப்போதுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பிடுச்சு. இப்போ இந்த இடது பக்கம் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அந்த S2க்கும் S3யும் திரும்பும்போது 65.17 நம்ம ஒரு பையிங் போட்டோம். பையிங் போட்டுட்டு கரெக்டாக அந்த லைட் ப்ளூ லைன் வந்து விவேப்பு, அந்த விவேப்பில் போயிட்டு செல்லிங் போட்டாச்சு. நமக்கு கிட்டத்தட்ட 13,000 ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகி நம்ம வாங்கின இடத்துக்கே வந்துட்டு திரும்பவும் எங்கே போச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 98க்கு போணுச்சு. ஸோ நம்ம அந்த ட்ரேட் நம்ம எடுத்துக்கல, ஏன்னா ரொம்ப வால்டைலாக இருக்கிறதுனால நம்ம குயிக்காக ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ நல்லா இதை ஞாபகம் வச்சுக்கணும். S1க்கும் S2க்கும் அதே மாதிரி R1க்கும் R2க்கும் இடையில 50%ல் எப்போதுமே மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது கிட்டத்தட்ட 80% டைம் வந்து இது நடக்கும். அது நடக்கும்போது அதை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருந்து அதை நம்ம ட்ரேடு எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். அது ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, பையராக இருந்தாலும் சரி. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்போதுமே எல்லா சமயங்கள்லையும் இது கிடைக்காது. ஆனால் கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு இது இந்த லேர்னிங் பாயிண்ட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.